தேர்தலுக்கு முன்னாடி தமிழகத்துக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்த மத்திய அரசு பிரதமர் மோடி இந்த பட்ஜெட்ல தமிழ்ன்ற வார்த்தையை கூட பயன்படுத்தல. திருக்குறள் சொல்லுவாங்க இல்ல அப்படின்றது ஒரு பட்ஜெட்ல பேர் இல்ல அப்படிங்கறத மட்டும் சொல்லாம அவங்க வந்து தேர்தலோட கம்பேர் பண்ணி சொல்றாங்க. பிரியாரிட்டிஸ் பண்ணல இந்த தடவை. இப்ப மட்டும் ஏன் பட்ஜெட் டைம்ல மட்டும் ஏன் விட்டுறாங்க? திருக்குறள் சொல்லுவாங்க. அதாவது வெளி மாநிலங்களுக்கு பிரதமர் போகும்போது திருக்குறள் சொல்லுவாரு, செல்லும்போது கூட திருக்குறள் சொல்றாரு. ஆனா இந்த பட்ஜெட்ல ஒரு தமிழ்ன்ற வார்த்தை இல்ல, திருக்குறளுக்கு முக்கியத்துவம் இல்ல அப்படின்றத எம்எஸ்எம்இல இருக்கிற எல்லா தொழில் அமைப்புகளும் என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசும் மாநில அரசும் இப்படியே சண்டை போட்டுட்டே ஒரு இணக்கம் இல்லாம இருந்தா என்னுடைய வளர்ச்சி எல்லாமே பாதிக்கப்படுதுங்கிறாங்க. இந்த கொஸ்டினோட சேர்த்தே கொடுக்குறோம். அதாவது தமிழ்நாடு, அப்புறம் திருக்குறள், அறநானூறு, புறநானூறு எல்லாம் கரெக்ட். தேர்தல் நேரத்தில் அதிகமாக வந்தீங்க. சரிங்க, நானும் இப்போ என்ன சொல்கிறேன், தமிழக முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் மாதம் ஒரு முறை பிரதமரை ஏதாவது ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு அழையுங்கள். யார் வேண்டாம்னு சொன்னாங்க? கூப்பிடுங்க. எத்தனையோ திட்டம் மத்திய அரசு கொடுக்குதுல்ல, ஒவ்வொரு திட்டத்தையும் தொடக்கி வைக்கிற கூப்பிடுங்க. இப்போ பாருங்க, ரேஷன் கடையில் அரிசி கொடுக்குறோம். ரேஷன் கடையில் அரிசி கொடுப்பது மத்திய அரசு. அந்த அரிசி கொடுக்குற திட்டத்துக்கு பிரதமர் கூப்பிடுங்க, தாராளமாக வருவார். மத்திய அரசு அரிசி கொடுக்குது, ஏன் கூப்பிட மாட்டீங்களா? இந்த மாதிரி எத்தனையோ திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசு கொடுக்கும்போது ஒவ்வொரு மாதமும் பிரதமரை அழையுங்கள், நிச்சயமாக அவர் வருவார் என நாங்கள் சொல்கிறோம். அதனால தேர்தல் நேரத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட எல்லா மாவட்டத்துக்கும் போனார். இப்ப வராரா? இப்ப எல்லாம் காணொலி வாயிலாக தொடர்ந்து வைக்கிறாரு. அப்ப முக்கியத்துவம் இல்லைன்னு நாங்க சொல்றோமா? இல்ல. அதனால தேர்தல் நேரத்தோட விஷயத்த மத்த ரெகுலர் நேரத்துல பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உட்கார்ந்து எப்ப திட்டம் தீட்டுவீங்க, எப்ப பார்லிமெண்ட் நடத்துவீங்க, எப்ப அசம்பிளி நடத்துவீங்க? எலெக்ஷன் மூடிலேயே நம்ம எப்போ இருக்க வேண்டாம்னு சொல்லிதான் ஒரே நேரத்துல நம்ம தேர்தல் நடத்தலாம்னு பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. நீங்க அந்த மத்திய அரசு மாநில அரசு சொன்னீங்க, எந்த ஒரு நிர்வாக விஷயத்திலையும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும்போதுதான் அந்த வளர்ச்சி வேகமாக இருக்கும். அதுல மாற்றமே கிடையாது. ஆனா அரசியல் எது, நிர்வாகம் எதுன்னு புரிஞ்சுக்கிற தன்மை இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு இல்லைன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? தமிழ்நாடு வந்து புறக்கணிக்கப்படுது அப்படின்னா எல்லா மாநிலத்துக்கும் என்னென்னவெல்லாம் சட்ட திட்டங்களின்படி ஒரு வெள்ள நிவாரணமோ வறட்சி நிவாரணமோ வருமோ அந்த மாதிரிதான் தமிழ்நாட்டுக்கும் வரும். இல்ல மற்ற இடத்துல நீங்க வந்து என்ன மாதிரி திட்டங்களுக்கு ஒரு மாநிலத்திற்கு என்ன என்டைட்டில்மெண்ட் இருக்கோ அதுதான் நம்மளுக்கும் வரும். அதனால இதுல அரசியல கலந்து எல்லா விஷயத்தையும் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க வந்து மக்கள் சொல்ற கருத்து உண்மைதான். அதனால எதுல அரசியல் இருக்கணும், எது நிர்வாக வசதி, நிர்வாகங்கிறத மத்திய அரசு ஒரு சில நேரத்துல ஃபண்டை கொடுக்கும். அந்த ஃபண்டை எடுத்துக்கொண்டு போய் மக்களுக்கு அந்த திட்டங்களை சேர்த்த வேண்டியது மாநில அரசோட பொறுப்பு. இல்ல நான் மத்திய அரசு என்ன கொடுத்தாலும் நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் மக்கள் கஷ்டப்படதான் வேணும். பாஜக மாநில நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து கோவில் நடக்கும் நிகழ்ச்சியில வந்து கட்டி இணைத்து நலம் விசாரித்து கொண்டாங்க. இந்த நிகழ்வு எப்படி பாக்குறீங்க? சந்தோஷமா பாக்குறேன். ஏனென்றால் தமிழ்நாட்டுல எதிர்கட்சிகள் அப்படின்னாலே எதிரி கட்சிகள் மாதிரி கல்யாணம் நல்லது கெட்டது கூட போகாம இருந்த அரசியல் சூழ்நிலையில திரு சீமான் அவர்கள் திரு அண்ணாமலை பத்தி கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. எங்களோட மாநில தலைவரும் நாம் தமிழர் கட்சி பத்தி பேசியிருக்காரு. ஆனா ரெண்டு பேரும் பார்க்கும்போது பாக்குறதுக்கு எவ்வளவு அற்புதமா இருந்தது இல்லையா? அந்த மாதிரி அரசியலை கடந்து ஒரு நாகரிகம் அப்படின்னு பார்த்தா அது வந்து நல்ல விஷயம். அதற்கு அற்புதமா இருக்கின்றது. அப்போ வரக்கூடிய காலங்கள்ல வந்து சீமான் இணைந்து பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத அதாவது நான் வந்து உங்களோட ஏன்னா மகிழ்ச்சியில சந்தோஷமா இருந்தா சண்டை போடுறத பார்த்தா யாருக்கா சந்தோஷமா இருக்குமா? சண்டை போட்டா ரோட்ல சண்டை போட்டா கூட நம்மளுக்கு எத்தனை கஷ்டமா இருக்கு. அதுவே சந்தோஷமா போனா எப்படி இருக்கு? அமைச்சர்களும் வந்து அருமையா பேசிட்டாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க பாருங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பிஜேபி அரசியல் நாகரிகம் தெரிந்த கட்சி, அதனால எல்லாத்தையும் நாங்க அரவணைக்கிறோம். வணக்கத்தோட முடிச்சுட்டாங்க அதிமுகவுக்கு. ஆனா நாம் தமிழர் வந்து கட்டி இணைச்சிட்டாங்க. அதனாலதான் நாங்க கேட்டோம். சட்டமன்றத்துல சேர்ந்து நல விசாரிப்புல கொஞ்சம் பாரபட்சம் இருக்கு. சில சமயம் ஒரு சில நபர்களை பார்த்தா வந்து அவங்களோட நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம். டிபெண்ட்ஸ், அந்த நேரத்துல என்ன தோணுதோ அது கூட நடந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் வந்து இப்படி பண்ணீங்கன்னா ஏன் எங்க மாநில தலைவர் இப்படி லென்ஸ் வச்சுட்டு பாப்பீங்களா?